படத்துடைய சக்ஸஸ் அப்படிங்கிறதே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. அது உண்மைதான். தியேட்டரில் ஒரு கலெக்ஷன், ஓடிடியில் ஒரு கலெக்ஷன், சேட்டலைட்டில் ஒரு கலெக்ஷன். ஆனால் இங்கே பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகிறத மட்டும் தான் பேசுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து யோகி பாபு வந்து பார்த்துருந்தோம். ஸோ டீசர்லேயும் சரி ட்ரெய்லர்லேயும் சரி ஒரு சீரியஸான மூட்லேயே வந்துருக்காரு. நான் கூட உடனே என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்பாட்டில் வந்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது டேக் ஓகேன்னா சொல்ல மாட்டேன், நான் அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவேன். இது எனக்கு தெரியாது, எனக்கு அது பழக்கம் இல்லை. ஏன்னா எல்லாமே நான் படங்களாக எடுத்துக்கிட்டு இருக்கோமோ எனக்கு தெரியாது. அசிஸ்டன்ஸுக்கு போய் கிட்ட போய் சொல்லலை போல தெரியுது. இவர் உட்காந்தே இருந்திருக்காரு. என்னங்க அது இந்த ஷார்ட் முடிச்சிச்சு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, அவரோட போயிடுறாரு, என்ன நடக்குது? அப்புறம் நான் கேள்விப்பட்டு நான் நேராக போய் ஸ்ரீனு ராமசாமி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் ஏதாவது இருக்கா? சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ எனக்கு நீர்ப்பறவை பார்ட் 2 நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தர்மதுரையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சினிமா வளர்ச்சிக்கு அப்படின்னா இன்டர்வல் தேவையில்லை. அன்வான்ட் திங்ஸ்லாம் ஆட் ஆகாது, ஒன்லி கதை மட்டும் இருக்கும். ஒரு சினிமாவோட பர்பஸ் என்ன? படத்துடைய விமர்சனம் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டி பரப்புறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 சீன்லேயே கமெண்ட் போடுறது, 4 சீன்லேயே கமெண்ட் போடுறது, இன்டர்வல் முடிஞ்சவொடனே செகண்ட் ஹாஃப் பார்க்க பொறுமை இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கை அப்படின்னு போடுறது, சிங்கிள் வேர்டு கில்லிங் பாம்ஸ், அது ரொம்ப ஓவராக. உலகத்தில் கைவிடப்பட்ட மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒரு மனிதன் கைவிடப்படும் போது இந்த பிரபஞ்சம் அவனை தாங்குகிறது, ஏதோ ஒரு மனித ரூபத்தில். இதை தெய்வம்னு சொல்கிறாங்க, சிலர் பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க, சிலர் கருணைன்னு சொல்கிறாங்க, அன்புன்னு சொல்கிறாங்க. இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் வந்து இயக்குனர் சீனு ராமசாமி. அவருடைய கோழி பண்ணை செல்லத்துறை திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது தொடர்பாகவும் அவருடைய சினிமா பயணம் பற்றியும் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ உங்களுடைய படம் கோழி பண்ணை செல்லத்துறை இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஒரு படத்துக்கு வந்து அறிமுகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட தலைப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ படத்துடைய தலைப்பு தான் வந்து மக்களை பார்வையாளர்களை கவர்ற ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய படங்களுடைய தலைப்பு எல்லாமே பார்த்தோம்னா வந்து ஒரு இயல்பாக இது டக்குன்னு ஒரு மனசில் பதிகிற மாதிரியான ஒரு விஷயமா வந்து வைப்பீங்க. ஸோ உங்களுடைய படத்துக்கான தலைப்பு தேர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு படத்துக்கு தலைப்பு அப்படிங்கிறது, தலைப்பே கதையை சொல்லணும். அது பெயராக இருந்தால் கூட அந்த தலைப்புக்கும் அந்த கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். சில விதிகள் நான் வச்சுருக்கேன். இப்போ தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு தலைப்பு வச்சோம். தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகக்கூடியது. அது தேனியில் இருக்குது. அந்த தேனி நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மையமாக வச்சது தான் அந்த படம். ஸோ அதனால் அந்த தலைப்பை நம்ம வச்சோம். இப்போ கூடல் நகர்ன்றது மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு, அந்த நகரத்துக்கு பெயரே கூடல். ஆனால் இருவர் கூடினால் அங்கே மோதல், அதனால் அது கூடல் நகர்னு வச்சேன். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்குமே ஒரு காரணங்கள் இருக்குது. இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை செல்லமே கிடைக்காத ஒரு பையன், அவனை பற்றிய படம் தான் செல்லத்துறை. ஓகே. ஸோ தலைப்பு வந்து நீங்கள் கதை ஆரம்பிக்கும் போதே வந்து, ஏன்னா நிறைய பேர் ஒர்க்கிங் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்த உடனே வந்துடும் எனக்கு தலைப்பு. ஓகே. ஃபஸ்ட்டு தலைப்பு வச்சு தான் படமே ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. சரிங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு டைட்டில் வந்துடும், என்ன செய்ய போகிறோம், அந்த படத்தோட ஆன்மா வெளியே வந்துடும். நீர் பறவை வந்துடும். 2 அர்த்தம் இருக்குது. நீர் அருந்தும் பறவை, நீரில் வாழும் பறவை. எப்பயுமே வந்து தலைப்பு எழுதிட்டு தான் அடுத்தது கதையே வந்து தொடங்குவீங்க? எப்பயுமே செய்வேன். தலைப்பை இடையில மாற்றினதே கிடையாது. ஆனால் நான் வச்ச தலைப்பை எக்ஸ்டெண்ட் வேணால் பண்ணியிருக்கேன். தர்மன்னு வச்சுருந்தேன். ஓகே. ப்ரொடியூசர் இது ரஜினி டைட்டிலோட சேர்த்து வைப்போம், நல்லா ரீச் கிடைக்கும்னு சொன்னாப்புல, அதனால தான் அப்படி வச்சேன். சார், இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்ன பாதித்த கதைகளை தான் வந்து நான் படமாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய முந்தைய படங்கள்லையுமே வந்து அந்த சம்பவங்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் உங்களை பாதித்த விஷயம் அப்படின்னா வந்து இதில் எதை சொல்லுவீங்க? லைக் சொன்னீங்க செல்லத்துறை அப்படின்னா வந்து செல்லமே கிடைக்காத ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயமா இல்லை வேறு ஏதாவது படத்துக்குள்ளே இருக்கிற விஷயமா, எந்த விஷயம் வந்து இந்த கதைக்கான தூண்டுதலாக இருந்துச்சு? இந்த கதைக்கான தூண்டுதல் அப்படிங்கிறது வந்து இந்த கதையை உருவாக்கணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. என்னென்னா,
இந்த உலகத்தில் கைவிடப்பட்ட மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒரு மனிதன் கைவிடப்படும் போது இந்த பிரபஞ்சம் அவனை தாங்குகிறது. ஏதோ ஒரு மனித ரூபத்தில். இதை தெய்வம்னு சொல்கிறாங்க, சிலர் பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க, சிலர் கருணைன்னு சொல்கிறாங்க, அன்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கைவிடப்பட்ட 2 குழந்தைகள் எப்படி பிழைச்சி தலைச்சி வந்தாங்கன்றது தான் படம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு அன்பும் ஒரு அரவணைப்பும் யார் தருகிறார்களோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கிது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். உறவுகளுடைய உன்னதத்தை பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஒரு அண்ணன் தங்கைக்கான அந்த பாண்டிங் அதை பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மிக முக்கியமாக முகம் தெரியாத மனிதர்களுடைய கருணை இருக்குல்ல, அவர்களுடைய அன்பால் எப்படி இந்த உலகம் இயங்குது, அவங்க எப்படி திடீர்னு நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாங்க, ஏன் வந்து நிற்கிறாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் இருந்தாலே அவனுக்கு துணையாவான். வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைக்கிற ஒரு படம். இருளில் விரட்ட முடியாது, இருளுக்கு ஒரு வெளிச்சம் தேவை இல்லையா. அதுதான் இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை. ஸோ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க கைவிடப்பட்டவர்களுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அன்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கா? ஏதாவது ஒரு தனிமையிலையோ இல்லை விரக்தியிலையோ இருந்தபோது யாராவது ஒருத்தர் அப்படி கை தூக்கி விட்ட ஒரு சூழ்நிலையோ இல்லை ஒரு இப்போ வரைக்குமே என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு அன்போ இருக்கா? என் வாழ்நாள் முழுக்க நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த 50வது வயசில் நான் நன்றியோடு நினைக்காத மனிதர்களே இல்லை. ஏன்னா நான் வறுமையிலேருந்து மேலும் வறுமைக்குள்ளே வந்தேன். நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வறுமையான குடும்பத்தில் இருந்து சினிமாவுக்குள்ளே வேலை வாய்ப்பு தேடி மேலும் வறுமைக்குள்ளே வந்தேன். ஆனால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஓகே இதுதான் இதுன்னு ஏற்றுக்கிட்டேன். அது ஒரு புகாரோ ஒரு குற்றமோ நான் சொல்லலை. வந்தேன். முகம் தெரியாத எத்தனையோ பேர் எனக்கு ஏன்னா நான் ஆளாகிறதுக்கு என் வேருக்கு நீர் விட்டுருக்காங்க, எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் இப்போ நான் நன்றியோடு நினைக்கிறேன். சிலரை போய் சந்திக்கிறேன், சில நாள் சந்திக்க முடியல. சிலர் என் கூட இல்லை, அவங்களுக்கு எப்படி திருப்பி தரணும்னு தெரியலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்படி இந்த வாழ்வு வந்து முழுக்க வந்து நன்றி சொல்வதற்கே மிச்ச வாழ்வை நான் செலவழிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த உலகம் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்து சில நல்ல விஷயங்களை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோமோ அது மாதிரி திரும்பி அதை வந்து நன்றியோடு கொடுத்துட்டு வணங்கிட்டு போகணும். இதுதான் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையோட பிறப்போட சூத்திரம்னு நான் நினைக்கிறேன். வெறும் எலும்புகளை விட்டு பெறக்கூடாது. இந்த பட ஈவெண்ட்டில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருந்தார், ஸ்ரீனிவாச சார் வந்து தேனியில் எத்தனை தடவை படம் எடுத்தாலும் ஒவ்வொரு தடவையும் வந்து ஃப்ரேம் அழகாக வைக்க முடியும், வித்தியாசமாக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ என்னதான் வந்து உங்களுக்கு மதுரை அந்த பக்கம்லாம் சொந்த ஊராக இருந்தாலும் அதை தாண்டி வந்து அந்த ஊருக்குள்ளே கதையை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க ஒவ்வொரு தடவை? இல்லை கதைகள் அப்படி அமையுது, பட் நான் தேனியில் மட்டும் ஷூட் பண்ணலை. இல்லை பெரும்பாலான இது அப்படி தானே போகுது. நீர்ப்பறவை கடலில் எடுத்தேன், இடம்பொருள் ஏவல் கொடைக்கானலில் எடுத்தேன், ஏன்னா மாமனிதன் காசியிலே போய் எடுத்தேன். ஸோ வெவ்வேறு லேண்ட்ஸ்கேப்ஸில் நான் எடுத்திருக்கேன். நான் பட் ஒரு ஜியாகிரஃபி ஒரு புவியியல் சார்ந்த படங்களை தான் நான் இது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ என்னோடய அடையாளம்ங்கிறது என்ன? இப்போ ஒரு விருதுங்கிறது ஒரு அங்கீகாரம். நீங்கள் ஒரு இந்து தமிழ்லேருந்து வந்து என்கிட்ட பேட்டி கேட்குறீங்க அப்படின்னா அது ஒரு ரெகக்னைசேஷன். என்னோடய அடையாளம் என்ன அப்படின்னா, என்னோடய அடையாளம்ங்கிறது என்னுடைய தமிழ், என்னோடய மதர் டங், என்னோடய தாய்மொழி தமிழ். அதே மாதிரி இந்த தமிழ்நாடோட நிலப்பரப்பு சென்னையும் என்னோடய அடையாளம் தான். இங்கே இருக்கிற வரைக்கும் தான் நான் மதுரை. இங்கேருந்து ஒரு ஸ்டெப் வெளியில் எடுத்து வச்சேன்னா நான் தமிழன். அங்கேருந்து இன்னொரு கண்டத்துக்கு போனால் நான் இந்தியன். ஆனால் எங்கே போனாலும் என்னோடய தாய்மொழி தமிழ் தான்.
அப்போ மொழி என்னோடய அடையாளம். அப்போ என்னோடய மொழியில் எத்தனையோ இலக்கியங்கள், எத்தனையோ கருத்துக்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ என்னுடைய மொழியில் பேசக்கூடிய திரைப்படங்கள் நான் எடுக்கிறேன். நான் என்ன இந்த பிரபஞ்சம்ங்கிற பிரம்மாண்டங்களை நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இந்த மேற்கு நிலப்பரப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் செட்டு போட முடியுமா? ஒரு பெரிய கம்மாயை செட்டு போட முடியுமா? அங்கே ஒரு குன்று கோயில் இருக்குது, ஒரு குன்று இருக்குது, அது மேலே ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதை செட்டு போட முடியுமா? குன்றுகளையும் மலைகளையும் அந்த வறண்ட பொட்டல் வெளிகளையும் கள்ளிக்காடையும் அந்த வைகை அணையையும் அந்த அந்த முழுக்க அந்த ஊர் முழுக்க இருக்கிற அந்த ஊரை எல்லா பகுதியும் எனக்கு மனப்பாடம். ஓகே ஓகே. தேனியில் எனக்கு எல்லா பகுதிகளும் எனக்கு மனப்பாடம். சரிங்களா? அப்போ இது எதையுமே அப்புறம் ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டு, நல்ல ஒரு கிளைமேட். ஒரு 4 மணி ஆனாலே லைட்டு இறங்குறோம். ஸோ இந்த கதைக்கு, இந்த வச்சிருக்கிற கதைக்கு, அந்த கதை அங்கே தான் உருவாகு. அந்த மாந்தர்கள் அங்கே உயிரோடு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது. அதனால் நான் தொடர்ந்து அங்கே போய் அதை செஞ்சுக்கிட்டு. பட் சென்னையில் நான் பாட்டு எடுப்பேன். சென்னைக்குள்ளேயே ஒரு கிராமம் இருக்குது. நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு பெரிய தெருவில் போய் நின்று பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மரங்கள் சொல்லும் இங்கே பெரிய கிராமம் இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ எங்கே வேணாலும் பாடம் எடுக்கலாம். ஃபிலிம் லாங்குவேஜ் இஸ் தி யூனிவர்ஸ். என் மொழி, ஒரு சினிமா வந்து உலக மொழி, அது தமிழ் மொழியில் எடுக்கணுன்றது என்னோடய ஆசை. ஸோ இதுதான் காரணம். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து யோகி பாபு வந்து பார்த்துருந்தோம். ஸோ டீசர்லேயும் சரி ட்ரெய்லர்லேயும் சரி ஒரு சீரியஸான மூட்லேயே வந்திருக்காரு. கொஞ்சம் வந்து எப்போயுமே யோகி பாபு கிட்டேருந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு கவுண்டர் இருக்கணும், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ரொம்பவே அந்த கேரக்டராக ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டோம். அப்படி தான் வந்து அவரோட கேரக்டர் வந்திருக்காரு. ஆமாம், அவர் வந்து அவரை உண்மையில் அவர் நான் நன்றி சொல்லணும். வெரி வெரி குட் மேன், குட் சோல். எப்படின்னா அதனால் குருபக்தன், நான் மனசில் பட்டதை டக்குன்னு சொல்லிடுவாப்புல. நான் கூட உடனே என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்பாட்டில் வந்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது டேக் ஓகேனா சொல்ல மாட்டேன், நான் அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவேன். ஓகே. இது வரைக்கும் நான் சொல்லி, ஏன்னா நான் இது வரைக்கும் நான் வந்து அது வந்து சொல்லணும், ஒரு மரபு இருக்கான். ஷார்ட் ஓகே அவன் நான் போயிட்டே இருப்பேன், கிட்ட வந்து சொல்ல மாட்டேன். உங்கள் ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னா சொல்ல மாட்டேன். இது எனக்கு தெரியாது, எனக்கு அது பழக்கம் இல்லை. ஏன்னா எல்லாமே நான் படங்களாக எடுத்துக்கிட்டு இருக்கோமோ எனக்கு தெரியாது. அசிஸ்டன்ஸுக்கும் போய் கிட்ட போய் சொல்லலை போல தெரியுது. இவர் உட்காந்தே இருந்திருக்காரு. என்னங்க அது ஷார்ட் முடிஞ்சிச்சு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, அவரோட போயிடுறாரு, என்ன நடக்குது அப்படின்னு. அப்புறம் நான் கேள்விப்பட்டு நான் நேராக போய் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது. ஐயோ என்ன நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க என்ன? இல்லை என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது, இப்போ தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சொல்லிவிட்டு இனிமேல் நானே உங்களை சொல்லிடுறேன். ஷார்ட் முடிஞ்சோடனே ஷார்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கேரவனில் போய் உட்காருங்க அப்படின்னு அதில் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அப்படி ஒரு ஒரு மனிதர் அவர் வந்து என்னடா அது, அவருக்கு ஆச்சரியமாக வந்து இப்படி உட்காந்தே இருந்திருக்காரு. ஸோ இப்போ என்னென்னா அதில் தான் மகிழ்ச்சி கலைஞன் அப்படின்னு பேர். முழுக்க உங்கள் என் கதையே கேட்கலங்க. ஓகே. என்னை நம்பி வந்துட்டாப்புல அதை எடுத்தாச்சு. அந்த படத்தை எடுத்தாச்சு, நல்லா நீட்டாக டேட் கொடுத்தாரு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து அனுப்பிச்சாச்சு. வந்து டப்பிங் பேசி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த கோழிப்பண்ணை செல்லத்தோட பில்லர் யோகி பாபு. ரொம்ப நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஒரு சைலண்ட் பிஹேவியரை நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை, ஒரு யோகி பாபு அப்படின்னாலே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? இப்போ இவரை வந்து இவ்வளோ நாள் வந்து நாங்கள் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சி கலைஞன், ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம், இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம். ஸோ இதில் அந்த படத்தில் அது மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லை, இதில் வந்து என்ன ரெண்டும் பண்ணியிருக்காரு. ஓகே. கொஞ்சம் சீரியஸான ஆளாகவும் பண்ணியிருக்காரு, சில கொஞ்சம் பேசக்கூடிய டாக்கட்டிவ், கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு ஆளாகவும் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே சார். இப்போ வந்து சினிமா அப்படிங்கிறது வந்து அதோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக வந்து வேற ஒரு பாதைக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து விசிபிளாக வந்து பார்க்க முடியுது. லைக் ட்ரெண்டிங் பாடல் ஆகட்டும், இல்லை அதுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பாதையில் போகுது. அதே மாதிரி கமர்ஷியல் விஷயங்கள், வைலன்ஸ் அப்படிங்கிறதும் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பாத் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த சினிமாவில் நடக்கிற அந்த மாற்றத்தை இப்போது சமீப காலத்தில்?
ஆமாம், சினிமாவில் வந்து நிறைய துல்லியமான வியாபாரம், மக்களை போய் ரீச் ஆகிறதுல வந்து ஒரு விழிப்புணர்ச்சி, இதெல்லாமே இந்த மாற்றங்களை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட மாமனிதன் ரிலீஸ் ஆகி 2022 ரிலீஸ் ஆச்சு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழித்து, அந்த படத்துலேயே நான் ப்ரெஸ்ஸை பெருசாக மீட் பண்ணல. இது கழித்து இப்போ நான் பார்க்கும்போது நிறைய மூலமாக யங்ஸ்டர்ஸ் வந்து என் படங்களை குறிப்பிட்டு என் படங்கள் பற்றிய கேள்விகள் கேட்குறது என்னோடய பொறுப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் இன்னும் நம்ம ஒரு சரியான பாதையில் போகிறோம், இன்னும் அதை வலுப்படுத்தணும்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் வந்து இப்போது ஒரு படத்துடைய சக்ஸஸ் அப்படிங்கிறதே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. அது உண்மைதானே? ஏன்னா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் வந்தால் தான் வந்து அது ஒரு ஹிட் படம். இல்லை, இப்போ வந்து ஒரு படம் வந்து 3 வகையான இடங்களாக மாறிடுச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து தியேட்டரில் ஒரு கலெக்ஷன், ஓடிடியில் ஒரு கலெக்ஷன், சேட்டலைட்டில் ஒரு கலெக்ஷன். ஆனால் இங்கே பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகிறத மட்டும் தான் பேசுவாங்க. இப்போ ஸ்டார் படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகிரும். சின்ன படங்கள் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அபூர்வமாக தான் கலெக்ட் ஆகும். ரொம்ப அந்த படம் மக்களுக்கு பிடிச்சி அதில் வந்தால் தான் அது கலெக்ட் ஆகும். ஆனால் பட் ஓடிடியில் அது கலெக்ட் ஆகிரும். பட் இவங்க எப்பயுமே வந்து கீரை வியாபாரத்தையும் ஒரு யானை வியாபாரத்தையும் ஒன்றாக்குவாங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒன்றா தான் பார்ப்பாங்க. ஸோ இது ஏன்றது எனக்கு தெரியலை. ஸோ இதை வந்து ப்ரொடியூசர்ஸ் கையில் தான் இருக்குது. அவங்க வந்து என்ன வியாபாரம் பண்ணுறாங்களோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே பப்ளிக்கில் சொல்லணும். சொன்னால் தான் அந்த இயக்குனர்கள் தைரியம் பெறுவாங்க, அந்த இயக்குனர்கள் நம்பிக்கை பெறுவாங்க. பெரிய நஷ்டமானால் வந்து வெளியில் சொல்கிறாங்க, லாபம் வந்து கொஞ்சம் கணிசமாக வந்தால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அமைதியாகிடுறாங்க. ஸோ இது ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாதுன்னு தான் எனக்கு படுது. உங்களுடைய முந்தைய படங்கள் வந்து பார்த்தோம்னா சமகால பிரச்சனைகள் பற்றியும் இல்லை ஒரு நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனைகள் பற்றியும் அது வசனங்களோ இல்லை காட்சிகளோ வந்து வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் இப்போ சமகாலத்தில் இருக்க ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கோம், இல்லை அது தொடர்பான காட்சிகள் வச்சுருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த சொல்வீங்க? இதில் வந்து இந்த படத்தில் வந்து சமகால பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது. ஆனால் அந்த பாசிட்டிவ் மோடில் சொல்லியிருக்கோம். இந்த படத்தை வந்து நிறைய பாசிட்டிவ் மோடில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை, இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் விழாவில் குறிப்பிட்டு பேசுனீங்க, அந்த மகளிருக்கு வந்து இலவச பேருந்து பயணம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. இல்லை, எனக்கு அந்த உண்மையில அந்த திட்டம் ரொம்ப என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு. எங்கள் அம்மா கூட சொன்னாங்க. எங்கள் அம்மா தான் சாப்பாடு விட்டுருவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளை. இப்போ எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு, எனக்கு 50 வயசு. ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க, நாங்களாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது நீங்களாம் கேட்டில் இருப்பீங்கன்னா கிட்ட 2-3 கிலோமீட்டர் நடந்து வருவோண்டா, இது மாதிரிலாம் அப்போ ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நான் சீக்கிரமே வந்துருப்பேன்டா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. உண்மையிலே நிறைய பெண்கள் வெளியில் இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த பீச்செல்லாம் ஃப்ரீயாக போயிட்டு வர்றாங்க. அது காரணம் இந்த பஸ் டிக்கெட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெண்கள் இயல்புலேயே தமிழ்நாட்டு பெண்கள் கொஞ்சம் செலவழிக்க யோசிக்கக்கூடிய பெண்கள் தான். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர் வந்து நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவங்களுக்கு வந்து இலவச பஸ் டிக்கெட் கொடுத்துட்டாரு. ஸோ அவங்க வந்து இப்போ டக்குன்னு ஒரு இடத்துக்கு நிறையா வெவ்வேறு இடங்களுக்கு போகிறாங்க, தாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது. அவங்க டிப்ரெஷன் குறையுது. இதனால் குடும்பங்கள் அமைதியாகவும் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பெண்கள் நிறைய ட்ராவல் பண்ணும்போது வீடு கொஞ்சம் அமைதியாகுது. அவங்க இல்லாதனால கிடையாது, வெளியில் போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்தனால சொல்கிறேன் நான். பீஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு ஒரு மைண்ட் அவங்க ரிலாக்ஸேஷன். ஒரே இடத்துல தான் டிப்ரெஷனாக இருக்குல்ல அவங்களுக்கு. ஓகே, அவங்க வெளில போயிட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வர்றாங்க. சரிங்களா? ஸோ அதனால் உண்மையில் இது முதல்வருக்கு இது நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது தொடர்ந்து நன்மை செய்யணும்னு ஒரு சிந்திக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறதுனால இது மாதிரி சில திட்டங்களை வந்து மக்களை சேர்ந்து வெற்றி பெறுது. அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வந்து வீடு தேடி ஒரு மருத்துவம்னு ஒரு திட்டம் இருக்குது. அதை நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். நான் ஷூட்டிங் போகும்போது ரொம்ப வருத்தம். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பாட்டி கிடக்கும், ஒரு வயசான பாட்டி, யாருமே இப்போ கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்கும். நீங்கள் தர்மதுரை படத்தில் கூட பார்த்தீங்கன்னா தர்மர் போய் வீட்டில் போய் சிகிச்சையெல்லாம் ஒரு பாட்டிகளுக்கு ஊசியெல்லாம் போடுவாங்க கிராமப்புற. இதை வந்து வேலையை அவங்க ப்ராப்பராக செய்கிறாங்க. இது மாதிரி சில திட்டங்கள் வந்து அவங்க வகுத்தது வந்து உண்மையிலே ரொம்ப ஆரோக்கியமானது. இதுக்காக என்னோடய
எப்பயுமே என்னோட நல்ல விஷயம்னு நான் நன்றி சொல்லிடுவேன். நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன். நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதை சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னா ஒரு கலைஞன் அவ்வளோதான். இல்லைன்னா இல்லைன்றவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அமைதியாக போயிடுவேன். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். ஓகே சார், இப்போ சமீப காலமாக வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம தமிழ் சினிமாவிலையும் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. லைக் முன்னாடி படங்களோட கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. ஸோ உங்களுடைய படங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஸ்ரீராமசாமி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் ஏதாவது இருக்கா? அவங்களோட முந்தைய கதைகள் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி? எனக்கு வந்து அது மாதிரி ஒரு இப்போ இல்லை, முன்னாடியே உண்டு. அப்புறம் இது வந்து ஒரு ஓல்டு கான்செப்ட் தான், இது ஒரு நியூ கான்செப்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நிறையா வந்திருக்கு. சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ எனக்கு நீர்ப்பறவை பார்ட் 2 நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தர்மதுரையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 கதை ரெடியாக இருக்குது. இதுக்கிடையில் எனக்கு 2-3 ஸ்கிரிப்ட் வேறு ரெடியாக இருக்குது. ஸோ எது ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னு எனக்கு தெரியலை. தர்மதுரையிலே நான் அப்படி ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பேன் நான். ஏன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்துட்டு போவாங்க, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி நான் சில கனெக்ஷன்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் நான். பட்டு இங்கே சீக்வன்ஸ் அண்டு இது முதல்ல இந்த படம் வரணும். ஏன்னா ரொம்ப லாங் பெயிண்டிங். எனக்கு ஏற்கனவே 2 படம் வேறு வராமல் இருக்குது. இடி முழக்கம் வேறு நின்றுட்டுருக்கு. இப்போ அதுக்கடுத்து இடம்பொருள் லெவலில் நிற்கிது. 2மே முக்கியமான படங்கள். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நான் பிலீவ் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்துடும்னு. லெட்ஸ் see. நீங்கள் இப்போ வந்து சொல்லியிருந்தீங்க இன்டர்வலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமீபத்தில் கூட இந்த பட விழாவில் வந்து சொல்லியிருந்தீங்க இன்டர்வலே இல்லாமல் வந்து படம் இது பண்ணணும், ஒரு முழு தரிசனம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஒரு இல்லை நான் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, உங்களுக்கு இப்போ எல்லாமே பழக்கம்தான். எல்லாமே இப்போ எபிசோடாக 2 எபிசோடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேட்டரில். ஹோம் தேட்டரில் பார்க்கும்போது 2 எபிசோடாக பார்க்குறோம்மா. அப்புறம் ஸோ ஹோம்ஸில் வந்து நம்ம வந்து அப்போ ஒரு அதனால் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கம்மியாகும், தேட்டர் கரண்ட்டு கம்மியாகும், ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா ஓட்டலாம். அந்த பாப்கார்ன் இதெல்லாம் வாங்குறவங்க முன்னாடியே வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா படம் முடிஞ்ச பிறகு வாங்கிக்கிடுவாங்க. அது ஒரு பெரிய பாயிண்ட்டு கிடையாது. பட் ஒரு சினிமா வளர்ச்சிக்கு அப்படின்னா இன்டர்வல் தேவையில்லை. அன்வான்ட் திங்ஸ்லாம் ஆட் ஆகாது, ஒன்லி கதை மட்டும் இருக்கும். ஒரு சினிமாவோட பர்பஸ் என்ன? டெல்லிங் த ஸ்டோரி தானே. அன்வான்ட் திங்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறது எது? ஒரு படத்துக்கு இப்போ அதெல்லாம் வந்து இன்னும் சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். பாட்டு இருக்குது, மாண்டேஜஸாக எதாவது யூஸ் பண்ணலாம். தனிப்பாடல்கள் நல்லா பெருகி வரும். இங்கிலீஷில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எமோஷன்ஸ் இங்கிலீஷ் கண்ட்ரீஸில் அது மாதிரி நான் தமிழில் இன்னும் நிறையா வந்துடும். இப்போ எல்லா இசையினாலே எல்லாருமே ஒரு சினிமா கதாபாத்திரத்துக்கு போடுற பாட்டு தானே, திரை இசை தானே இப்போ இருக்குது. மற்ற இசைகள் இன்னும் வெளியே வரலாமல் இருக்கு. அப்படி உண்மையான இசைக்கலைஞர்களோட இசையெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். மக்கள் நிறைய இசை கேட்க ஆரம்பிப்பாங்க. பல நன்மைகள் உண்டு. அப்படிங்கிற அடிப்படையில் இதை நான் சொன்னேன். உடனே அப்புறம் சார் இயற்கைக்கு என்ன சார் செய்கிறது அப்படின்லாம் கீழே கேள்வி கேட்குறேன். அது ஒரு 1.5 மணி நேரத்தில் படம் முடிஞ்சிருச்சுன்னா இப்போ நீங்கள் 3-4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுக்க வேண்டிய தேவையில்லையே. ஸோ இப்போ தர்மதுரை 2 அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர் கூட வந்து பேசிட்டீங்களா? அது எப்போ வந்து எதிர்பார்க்கலாம் நாங்கள்? இல்லை, தர்மதுரை உடனே டக்குன்னு அப்டேட் போட்டுறாதீங்க. அது இல்லை, இன்னும் நான் சேது என்னை தேடி வரணும். எப்போ சேது ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ வந்து என்கிட்ட வந்து கேட்டுச்சுன்னா நம்ம அதை செய்யலாம். நம்ம போய் அதோட பிஸி ஷெடியூலை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, அது நம்ம செய்யக்கூடாது. அதனால் நான் என்னோடய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை, பட் சொல்லிட்டீங்களா அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை? நிறைய கதை இருக்குது. ஏன்னா சேதுவோட விருப்பம் எப்படி இருக்குன்றதையும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து நம்ம பண்ணலாம். அது ஒரு இதில். பட் நான் வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்கிற விஜய் சேதுபதியை நான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியா? அதுதான். ஸோ இப்போ வந்து அவர் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு தளத்தில் வந்து தொகுப்பாளர் அப்படிங்கிற ஒரு அவதாரமும் எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட 2 பேரும் இப்போ பேசுனீங்களா? அவர் இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கன்வே பண்ணார். இப்போ பிக் பாஸில் வந்து அவர் பார்ட்டிசிபெண்ட்டாக போகல, தொகுப்பாளராக போயிருக்காரு. தொகுப்பாளராக போயிருக்கு. அதுக்கு ஏற்கனவே கமலஹாசன் பண்ணியிருக்காரு.
அது பெருமையான விஷயந்தான். அது இல்லாமல் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நடிகன், அங்கே இருக்கிற கதாபாத்திரங்களை கையாள தெரியும். கண்டிப்பாக விஜய் சேதுபதி வெற்றி பெறுவார். ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசுனீங்களே அதுக்கப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட நான் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டேன் எதுவுமே. விஜய் சேதுபதி என்கிட்ட ஏதாவது கேட்டால் நான் பதில் சொல்லுவேன், அல்லது ஏதாவது நான் படிக்கிற விஷயங்கள் இது மாதிரி விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிடுவேன். நான் படிக்கிற புக்கு, நல்ல புக்கு ஏதாவது ஒன்றுன்னா படிப்பேன். சில புக்குகள் நான் அனுப்பி வைப்பேன். அப்படி தான் ஒரு ஒரு உறவு எனக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ வந்து சமீப காலத்தில் இந்த டிஜிட்டல் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து படத்துடைய விமர்சனம் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க. ஸோ கையில் மொபைல் இருக்கவங்களாம் வந்து ஒரு ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் பார்க்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு விமர்சனம் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய பல நெகட்டிவ் விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? பெரிய தாக்குதல் தான் இது. டிஜிட்டல் வளர்ச்சிங்கிறது சினிமாவுக்கு பெரிய சினிமா பிஸ்னஸுக்கு வந்து அது உண்மையிலே அது ரொம்ப ஒரு தாக்குதல் தான். அது ஒன்றுமே செய்ய முடியாது. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு 2 சீன்லேயே கமெண்ட் போடுறது, 4 சீன்லேயே கமெண்ட் போடுறது, இன்டர்வல் முடிஞ்ச உடனே செகண்ட் ஹாஃப் பார்க்க பொறுமை இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப் மொக்கை அப்படின்னு போடுறது, சிங்கிள் வேர்டு கில்லிங் பாம்ஸ், அது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. ஸோ இதையும் மீறி சினிமா இருக்கும். நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு. இதையும் மீறி இந்த கலை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது, கோழிப்பண்ணை செல்லதுரை. ஸோ ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த படத்தோட பாட்டை கேளுங்க. என்ஆர் ரகுநந்தன்ற ஒரு இசை மேதை, அப்படியே சொல்ல விரும்புகிறேன் நான். இசை மலை என்ஆர் ரகுநந்தன் இந்த படத்துக்கு போட்டிருக்க டியூனை கேளுங்க. ஒரு தடவை அந்த 5 பாட்டையும் கேளுங்க. கேட்டு முடிவெடுங்க, இந்த படம் பார்க்கலாமா வேணாமா. ஓகே, நன்றி. நன்றி.